நிகழ்ச்சியை ஒரு நல்ல விஷயத்தோடு தொடங்குறோம். இறைவனை வணங்கினோம். இறைவனால் படைக்கப்பட்ட சிறப்பு குழந்தைகள் மாற்றுத்திறனுக்கான அவர்களின் நன்மைக்காக இயங்கி வரும் அன்பாலயம் அமைப்பிற்கு UAA கடந்த 15 வருடங்களாக உதவி செய்து வருகிறது. விழாக்களின் போது இந்த உதவி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அன்பாலய அமைப்பை சார்ந்த மீராபாய் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இது அன்பாலயம்ங்கிறது சீர்காழியில மாற்றுத்திறனாளிகளை வச்சு ரொம்ப பிரமாதமா வந்திருக்காங்க. Her husband was an ex-army person. She has devoted her whole life to looking after those children. We have been supporting this institution for the past 15 to 20 years. Every time in the மாதிரி ஒரு function நடக்குச்சு, we are able to spare some money and help those children. I am very proud to say that somewhere in 2006 or 7 நாங்க அமெரிக்கால போட்டு கொடுத்த ஒரு டிராமால தான் அவங்க சீலிங்கே கட்டினாங்க அந்த பில்டிங்க்கு. So it's a great relationship. She is doing a great job. There is Srikanth கையால அந்த ஒரு சின்ன ஒரு பர்ஸ் I would like to give it to Srimati Meerabai, a selfless worker who looks after about 100 children. Imagine what a challenge it will be for her. Please. The other was a big risk. I got married. His son is Anirudh. He is not Anirudh's father. He is also my wife's elder brother. And another important relation is both of them are related to Srikanth also. What a terrible family, pathikla. எல்லாரும் உங்க கையால தான் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. சிவாஜி உட்கார்ந்து பாடினாரு, ஒரு கிண்ணத்தை ஏந்துகிறேன். இவங்க தான் ஃபர்ஸ்ட் பிரபா. கமால மட்டும் இல்ல, வீட்லயே அப்படிதான் பேசுவா. You know her, she is a firebrand. Another of a recent sir, look here, sir. Good. Sir, look here, sir. பார் ஸ்ரீகாந்த், இத்தனை வருஷம் கழிச்சு பணிவுனா என்னன்னு கத்துட்டே அவர் வந்து ஒண்ணு புரிய வேண்டியதான். மனவாடு இவரும் நீங்க நிறைய டிவி சீரியல் எல்லாம் பார்த்திருக்கலாம். தேங்க்யூ. எல்லாம் பாக்குறது ஹரி ராமகிருஷ்ணமார் நீங்க ஆர்டிஸ்டோட புள்ள. நீங்க பாத்தீங்கன்னா you will see the variety of people who have done those roles in all these 50 years. Thank you.
பரன் மேலாம் ஏறி கலாட்டம் பண்ணுவான் இவன். இவர் இன்ஸ்பெக்டரா இருக்க முடியாது, இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி அரெஸ்ட் பண்ணவர். இன்னைக்கு நாங்க எல்இடியில போட்டு மேனேஜ் பண்ணிட்டோம். பட் எல்லாம் ஒரிஜினலா போட்டவர் ராமசாமி நாயுடு சார். நாட் ஏபிள் டு ட்ரேஸ் தட். அவர் பேர் மதன் தான், இவர் தான் பாப். மட்டும் எப்படி இவ்வளவு வெயிட்டா இருக்குன்னு தெரியல. இதுக்கு ஈக்குவலா இதெல்லாம் டிராவல் டு திஸ் ஓவர் தி இயர்ஸ். என்னுடைய ஆஃபீஸிலே வரும் கீதம் இந்த மாதிரி காத்தடிச்சாலே ஆபீஸ். குழந்தை மாலி அவர்கள், கலைமாமணி குழந்தை மாலி அவர்கள் 92 வயசு. அவர் நங்கநல்லூர்ல இருந்து வந்து எல்லா டிராமா பேப்பரையும் அவர் வந்து ஆனர் பண்ணுவாரு. கிட்டத்தட்ட 65 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கும் ஃபீல்ட்ல உண்டு. இளங்கோ குமணன் அவர்கள், அவர்களை தொடர்ந்து அப்பாஸ் மற்றும் ரோஷினி சார்பாகவும் நாடக கலைக்கு நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரோஷினியும் அப்பாஸ் அவர்கள், மதுவந்தி அவர்களை அழைக்கின்றோம். மேடையில் இருக்கிற பெரியவாளுக்கும் இந்த ரகசியம் பரம ரகசியம் 50வது வெற்றி ஆண்டு இந்த நிகழ்ச்சியை பார்க்க வந்திருக்கிற உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன். எத்தனையோ பெரியவா இருக்கிற சமயத்துல என்ன முதல்ல நீங்க கூப்பிட்டதுக்கு தேங்க்யூ சோ மச். எனக்கு நிஜமாவே நினைவில்லை. ரொம்ப சின்ன வயசுல என்னுடைய பாட்டி தாத்தாவோட இந்த டிராமாவை பார்க்க வந்த ஞாபகம் எனக்கு இருக்கு. ராணி சீதை ஹால்ல அவ்வளவு வயிறு குடுங்க சிரிச்சிருக்கேன். அதோட ஒரு 10 தரம் இல்ல 15 தரம் இல்ல சொல்லவே தெரியல, அதை விட கூட ஜாஸ்தி பார்த்திருப்பேன். ஆனா அதை விட ஒவ்வொரு சமயமும் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி தான் நான் சிரிச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கும் அதே மாதிரிதான் எவர் கிரீனா. நீங்க ஒத்துக்கிறீங்களா? such a wonderful play. and அவரோட UAA எந்த கிரியேஷனும் அதே மாதிரி தான். இன்னும் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டு இருக்கீங்க. இன்னொரு 50 years ஆனாலும் மகேஷ்ன்ற ரோல உங்களோட சிறப்பா யாருமே பண்ண முடியாது. இது வந்து ஒரு எக்ஸாஜரேட்டட் ஸ்டேட்மெண்ட் இல்ல. நோ டூ ஒப்பீனியன்ஸ். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பிரமாதம் பிரமாதம், மெஸ்மரைசிங். லெஜெண்ட்ஸுக்கெல்லாம் வயசெல்லாம் கிடையாது சார். என்ன அது இந்த டயலாக் டெலிவரியில ஸ்பீட் இன்னும் ஜாஸ்தியா இருக்கு. நிஜமாவே அன்பிலீவபிள். ப்ளீஸ் கிவ் அ பிக் ஹேண்ட் டு ஹிம். பாப்பா என்ன பெர்ஃபார்மன்ஸ், என்ன பெர்ஃபார்மன்ஸ். அது மெரிகேறிண்டே தான் போகிறது. அதான் ஒரு ட்ரூ ஆர்டிஸ்ட். அந்த ஒரு ஸ்டாக்னண்டா இருக்கவே இருக்காது. அந்த கலைக்கு வந்து இன்னும் மெரிகேறிண்டே இருக்கும். என்னுடைய பாட்டி ஸ்ரீமதி DK பட்டமாலவா சொல்லுவான், பழகி போன அவளுடைய சிக்னேச்சர் கிருத்திகளை கூட திருப்பியும் ஒரு கச்சேரி அப்படின்னா திருப்பியும் பாடி பாப்பா. அம்மா இந்த மாமாவை பட்டாபிராமா எப்படி பாடினாரோ, சாந்தி நல்ல வேண்டும், இதெல்லாம் எவ்வளவு தரம் நீங்க பாடி இருக்கீங்க, திருப்பி அதுக்குமா பாடுறீங்கன்னா ஒவ்வொரு தரம் பாடுற சமயத்துல இன்னும் கொஞ்சம் மெருகேறும், இன்னும் கொஞ்சம் பாலிஷ் ஆகும்ன்றா. அந்த மாதிரி நீங்க ஒரு 1000 shows 2000 shows இந்த டிராமாவை பண்ணியிருக்கிறதுன்றது இன்னைக்கு பர்ஃபார்மன்ஸ்ல இன்னும் ஒரு கலர், இன்னொரு ஷேட் கூட தான் தெரிஞ்சது. அவ்வளவு என்ஜாய் பண்ணேன். அண்ட் ஐ திங்க் ஐ பி ஃபெயிலிங் இன் மை டியூட்டி. இன்னைக்கு வந்து உங்களோட ஸ்டேஜை ஷேர் பண்ண அத்தனை ஆர்டிஸ்டும் அவ்வளவு பிரமாதமா ஆக்ட் பண்ணா அவளுக்கு எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்கள். நான் சொன்ன மாதிரி 50th வெற்றி ஆண்டு மாதிரியே இன்னும் 75th 100th எல்லாத்துக்கும் வந்து நானும் வரணும். நம்ம சேர்ந்துதான் இதை கொண்டாடணும் இவர்களோட. அண்ட் அதே ஒரு இந்த ஒரு சாநித்தியம் வாய்ந்த மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ்ல நீங்க பண்ணினதுன்றது சோ வெரி ஆப்ட். அண்ட் இதை சேர்ந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் குழுவினருக்கும் அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களுடைய அம்மா அப்பாவோட ஆசீர்வாதம் நிச்சயமா என்னைக்கும் இருந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு. அண்ட் இவர்களுடைய சப்போர்ட் எப்பவுமே இருந்துட்டே இருக்கணும்னு நான் சொல்லிட்டு தேங்க்யூ ஸோ மச். நமஸ்காரம். நான் வந்து ராத்திரி ட்ரெயின் பிடிக்கிறதுனால நான் கிளம்புறேன், என்னை மன்னிச்சுக்கணும். இல்லைன்னா இந்த ஃபுல் அத்தனை பேர் பேசுறதையும் கேட்கறதுக்கு எனக்கு ஆசையா தான் இருக்கு. மன்னிச்சுக்கணும். நமஸ்காரம் உங்க எல்லாருக்கும். அனைவருக்கும் வணக்கம்.
மகேந்திரனுக்கு அவனுடைய குழுவினருக்கு அவனுடைய பாராட்டுக்கள். ஒன்று சொன்னான், ஏஆர்எஸ் வந்து இவன் சிஇஓவாக போயிருந்தா இல்லைன்னா பிடிச்சி இழுத்துட்டான்ட்டு. இவன் சிஇஓவாக போயிருந்தான்னா 10 பேருக்கு தெரிஞ்சிருக்கும், 20 பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏஆர்எஸ் இப்படி இழுத்து விட்டதுனால தான் இந்தியா இல்லை உலகம் பூரா மகேந்திரனை பற்றி தெரிஞ்சிருக்கு. அந்த இவ்வளவு வருஷங்களாக தமிழ் மேடை நாடகங்களை விடாமல் போட்டு கொண்டு வருவதற்கு கலைஞர்களாகிய நாடக கலைஞர்கள் சார்பிலே நன்றி தெரிவித்து வாழ்த்து தெரிவித்து விடைபெறுகிறேன். Good evening. I'm happy and privileged to be part of this function to celebrate 73 years of UAA, 50 years of this particular drama, and all the artists concerned, especially YGM. YGM and I were classmates, even though we don't look. He looks much younger, but I've always admired him for his multifarious activities. But even in college, he never allowed us to listen to lectures because he was always joking and witting. He had lovely wit around him. So even though, as Srikanth said, even though he completed his AC Tech, he gave up a good career and dedicated himself to arts and science. So I want to congratulate him, thank him for the outstanding work. The other area he is very passionate about Kannadasan and Shivaji Ganeshan. That is also something we have common interest in. So I wish him, Sudha and the entire family that he continues a long life, continues whistling, continues playing the drums, and now I'm happy that his grandson has also joined the art scene. So all the best for him, and thank you for inviting me today. இந்த ட்ராமா ரகசியம் பரம ரகசியம் எப்போ போட்டாலும் ஹிட்டு. ரசிகர்களுக்கு பேராதரவு பெற்ற ஒரு பெரிய நாடகம் அந்த வருஷத்தில் வந்த நாடகம் ரகசியம் பரம ரகசியம். இன்ஃபேக்ட் ஒய்ஜிபி சாருக்கு நான் ரொம்ப பெட்டு, ஏன்னா மீசான் தான் கூப்பிடுவார். 30 வயசு கூட மயனுக்கும் மீசா தான் இருந்தது, ஆனால் என்னடே மீசான் கூப்பிடுவார். அந்த அளவுக்கு நான் ரொம்ப அவரோட ரொம்ப ரொம்ப ஒரு குரு, நான் சிஷ்யம் மாதிரி. 1980 15th 19 ஏப்ரல் மாதம் வி ஹேட் ரகசியம் பரம ரகசியம். அன்னைக்கு என்னன்னா 50 years ஆஃப் ஸ்ரீ ஒய்ஜிபியோட அசோசியேஷன் வித் பாசாய் சம்ஸ்வா யூ வாஸ் ஃபெலிசிட்டேட்டட். டிவிஎஸ் ரத்னம் சார் அன்னைக்கு வந்திருந்தார். ஸோ அந்த ரகசியம் பரமரகசியம் ட்ராமானுடைய 50வது நாடகத்தில் பாசாய் சம்ஸ்வா சார்பில் நான் செக்ரட்டரியாக இருக்கிறது ஐ ஃபீல் ரொம்ப ஒரு பெருமையாக இருக்குது. எங்களுக்கெல்லாம் ரொம்ப வேண்டியவர். இன்ஃபேக்ட் அவர் அன்னைக்கு சொன்ன வார்த்தை ஒன்று சொல்கிறேன். நான் பாசாய் சம்சபாவுக்கு 9 வயசுல எங்கள் அப்பா ஐஷன் வந்துட்டு இருந்தார். நான் எங்கள் அப்பா வாஸ் மெம்பர் ஆஃப் பாசாய் சம்சபா, தேவர் ரெசிடென்ட்ஸ் ஆஃப் ட்ரிப்ளிகேன். அந்த ஒரு பாசாய் சம்சபா அந்த மேடையில எனக்கு 50 வருஷத்தினுடைய பாராட்டுறது எனக்கு ஒரு பெரிய பெருமையா இருக்கு அப்படின்னு அன்னைக்கு ரொம்ப சிறப்பாக பேசினார். அண்டர் செக்ரட்டரி ட்ராமா 100வது பிளே பாசாய் சம்சபால தான் நடந்தது. அன்னைக்கு பிளேடு ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணார். மேடம் ஜெயலலிதா அவ அம்மா எல்லாமே நடிச்சா அன்னைக்கு ஒரு நாடகம். அது மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். அது மாதிரியான ஒரு பெரிய பாரம்பரியமான ஒரு அசோசியேஷன் எங்களுக்கு. இன்ஃபேக்ட் இது இதில் யூஏஏல இல்லாத ஆர்டிஸ்டே கிடையாது. ஆக்சுவலாக நான் யூஏஏன்றது யூனிவர்சிட்டி ஆஃப் அமெச்சூர் ஆர்டிஸ்ட்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு எல்லாம் மௌலி எல்லாருமே இருந்த ஒரு ட்ரிப். இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் எனக்கு இந்த ஒரு வாய்ப்பளித்ததுக்கு மயன் நான் அவர் மாமா கிட்ட என்ன பார்த்தனோ அந்த இதை பார்க்குறேன். அந்த ஒரு ஸ்பீடு, அந்த ஒரு பர்சிவரன்ஸு, அந்த ஒரு பிடிச்சா அதை அப்படியே பண்ணணுன்றது, நான் நினச்சது பண்ணுறது, நல்ல ஸ்கிரிப்டை தேர்ந்தெடுக்கிறது. அந்த மாமா வாஸ் டூயிங் அந்த நல்ல ஸ்கிரிப்ட் இல்லாமல் அவர் அப்ரூவே பண்ண மாட்டார். அந்த மாதிரியான ஒரு பெரிய ட்ரூப். இது இன்னும் ஆலமாறு மாதிரி அப்படியே இருந்து போகிறதுக்கு மகேன், மதுவந்தி எல்லாம் இருக்கா. இது ட்ராமா இருக்கிற மட்டும் யூஏஏ இருக்கும், பாசாய் சம்சபா இருக்கும்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. Good evening, Srikanth. I'm a great fan. I'm happy to be with you today. நான் இங்கே வரது ஸ்பீச் 2 minutes பேசணும்னு சொன்னார். சரி, ஓகே, என்ன பேசலாம் வைஜிஎம் சார் பற்றி? ஒரு சின்ன கூகுள் பண்ணேன்னா வேர்ல்டு ஸ்டேஜில் பெஸ்ட் டைரக்டர் ஆக்டர் யார்? அது ஒரு லாரன்ஸ் ஆலிவர் அந்த மாதிரி ஒரு பேர் வந்தது. இந்தியன் ஸ்டேஜில் ஒரு கிரீஷ் கார்னாட், உத்பல் தத், பிருத்விராஜ் கபூர் அந்த மாதிரி பேர் வந்தது. தமிழ் ஸ்டேஜ் கே பாலச்சந்தர், வி சஹஸ்ரநாமம், YG பார்த்தசாரதி. There is a current Tamil stage who is the biggest actor director. One name, first name, YG Mind. So ChatGPT was telling the truth.
because I have seen him for many years. பல ஸ்டேஜில் என்னை வந்து கூப்பிடுவாரு, நான் ஸ்டேஜில் பர்ஃபார்மன்ஸ் பார்ப்பேன். உடனே இப்படி வந்து பாருங்க, பாராட்டுங்க, ஆனால் எனக்கு சினிமாவில் மட்டும் கூப்பிடாதீங்க, இப்படி ஒரு டைலாக் அடிச்சுட்டே இருப்பாரு. நானும் எதுவும் ஒரு 2 ஃபிலிமில் சின்ன மைனர் ரோல் தான் பண்ணேன் நான் என்னோட படத்தில். ஆனால் மேஜராக அவரோட நான் டைரக்ட் பண்ண வாய்ப்பே கிடைக்கல. ஃபைனலி சாருகேசி பிளே பார்த்துட்டு, சார் எக்ஸ்ட்ராடனரி சப்ஜெக்ட், இது ஃபிலிமை பண்ண நல்லாயிருக்கும் அப்படியா நான் சொல்லி 2வது நாள் ரஜினி சார் பார்த்துட்டாரு. இந்த படம் நீ பண்ணுற விஜயம், ஃபேண்டாஸ்டிக் சப்ஜெக்ட் ஃபார் ஃபிலிம். உடனே என்னை கூப்பிட்டு, சார் ரஜினி சார் சொல்லிட்டார் பண்ணிடலான்னு சொல்லி we did சாருகேசி. இவ்வளோ வருஷமா he didn't miss me, I missed him. What an actor, my God. ஒரு இவ்வளோ காம்ப்ளிகேட்டட் ரோல் அது. இதெல்லாம் சாருகேசி பார்த்துருப்பீங்க. அவ்வளோ ஈஸியாக, அவ்வளோ பிரில்லியண்டாக பர்ஃபார்ம். எவ்ரி ஷார்ட் he was, I could see the genius in action. I'm so happy that I had the opportunity to direct him. And this will just be the beginning. Many more films I'm definitely wanting to do, because the world cinema, everybody, theatre is limited. But cinema, you still see his greatness. And I'm sure many films will come, many varied roles he will do. And many world over people will realize on the greats in Tamil Nadu, in Indian stage, and many more in Indian cinema, I want him to be as big as we know him as. This play, I don't know, first time I saw the play. My God, 50 years ago, he acted that college man's role. Man, you are brilliant. How could he talk like that, non-stop, dialogue, the body language and everything. And now I 65, 70-year-old man, Charukesila Pathan. To see him like this was awakening. Unbelievable actor. Oh God. You are amazing, you're amazing. And he's 75, God bless him. And the whole joy of this play was all the actors. Ravi, I know him so well. I really saw him on the first time on stage. He was superb. Everybody acted well. Madhu, I know, I was acted in my Charukesi. Fantastic performance. The play written by the great Venkat. That was a fantastic script. A.R.S. sir, I'm so proud of you. I didn't know that you directed it, but it was, on the time it would have been much ahead subject to have directed such kind of a content. I'm so happy to be here. I'm so happy. And I thank each and every actors and backstage people for doing such a wonderful show. And UAE has grown over the years. I wish them success again and again. And last but not the least, Sudha, she's really the backbone. And after that, of course, the great man will speak. வாழ்க தமிழ், வளர்கிய மக்கள். ஏது சொன்னா, நடிகர் திலகத்தின் அபிமானி ஒய்ஜி மகேந்திரன் அவர்கள் சின்ன வயசுல 7 வயசுலேருந்து நான் பார்த்த நகைச்சுவை நாடகங்கள்னா ஒய்ஜி மகேந்திரன் அவருடைய டிராமா மட்டும்தான். நான் பார்த்த நாடகம் பிளைட் நம்பர் 172, ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா, இன்ஃபெக்ட் மர்டர், அதுக்கப்புறம் இந்த ரகசியம், பரம ரகசியம். என்ன ஒரு பெரிய விஷயம்னா, அந்த காலத்துல இந்த காலத்துல அப்படியே ஒரே எனர்ஜி. அந்த எனர்ஜி எப்படிதான் இருக்கு. இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸும், இப்ப தமிழ் சினிமா இருக்கிற ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸ் ஒய்ஜி மகேந்திரன் சார் டிராமாவை பார்த்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். என்னங்க என்ன எனர்ஜிங்க, அப்படியே அசந்துட்டேன் நான் உட்காந்து. சத்தியமா சொல்றேன், சினிமாவில் நடிக்க ரொம்ப ஈஸி என்னை பொறுத்தவரையிலும். நான் கிட்டத்தட்ட 350 படத்துக்கு மேல நடிச்சு இன்னும் நடிச்சுட்டு இருக்கேன். சினிமாவில் நடிக்க ரொம்ப ஈஸி. ஒரு டிராமா நடிக்கிறது சாதாரண விஷயம் அல்ல. என்ன ஆக்ட் பண்றாங்க ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் எக்ஸ்ட்ராடினரி. அமெரிக்கால நான் பிராட்வே ஷோ பார்த்திருக்கேன். சத்தியமா சொல்றேன், தமிழ்நாட்டு பிராட்வே ஷோனா ஒய்ஜி மகேந்திரன் சார் ஷோ தான். OGM, அதுக்கு என்ன சொல்றது, யங் ஜீனியஸ் மாஸ்டர் இன் டிராமா, தட் இஸ் OGM. நிறைய டிராமா அவர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதே மாதிரி எங்க இருக்கணும்.
இவரை பார்த்து நாங்கெல்லாம் ரசிச்சுட்டே இருக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Very good evening to all of you here. I'm not going to take too much of your time. This is a tribute and a humble உங்களுக்குள்ள உங்க சம்பாஷணம் முடிஞ்சிருச்சுன்னா நான் பேசுவேன். My mother's asking Chika to keep quiet, but he's going to speak after 5 minutes. This is something that is very important. That is why I took the mic right now. A man who has performed a role continuously for not 50 days, 50 shows, 50 months, but 50 years is not a joke. I don't think anybody has done this in the Guinness Book of Records. This has to be entered on behalf of United Amateur Artists and Tom Medias and the next generation of artists whom he has trained. If you noticed, இன்னைக்கு நாடகத்துல எங்க எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு சீன்ல அந்த கைத்தட்டல் வந்ததுன்னா அதுக்கு அவரோட ட்ரைனிங் தான் காரணம். நிறைய பேர் இருக்காங்க, தான் மட்டும் பேசணும், தான் மட்டும் நடிக்கணும், தனக்கு மட்டும் கிளாப்ஸ் வரணும், சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஃபர்னிச்சர் டம்மி பீஸ் மாதிரி கூட நிக்கணும் பண்றவங்களும் நிறைய பேர் இன்னும் நாடகம் நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா எங்க அப்பா அப்படி கிடையாது. 50 வருஷமா he has made sure that அந்தந்த ஆர்டிஸ்டுக்கு ஏற்ற ஸ்கோப் கொடுத்து இது சீன், அந்த சீன்ல நாங்க கைத்தட்டல் வாங்க பயங்கரமா அடி வாங்குவோம் பேக் ஸ்டேஜ்ல, அது வேற. பட் அந்த கைத்தட்டலை வாங்கி கொடுத்து எங்களை பக்காவா ட்ரெயின் பண்ண an amazing acharya. That is what my father is for all of us here in United Amateur Artists and Tom Media. And அந்த ஆச்சாரியாவை மேடை நாடகத்துக்கு கொடுத்த பரமாச்சாரியா ARS uncle is also here, who encouraged him at that point in time and said, இனிமே மகேன் டைரக்ட் பண்ணட்டும், I will take a step back. யாருக்கும் அந்த மனசு வராது, பீக்ல இருக்கும்போது டைரக்ட் பண்ணட்டும், I will take a step back. அதே மாதிரி ரகசியம் பரம ரகசியம்ங்கிற நாடகம் வந்த டைம்ல நான் சர்ச்சைக்குள்ள போக விரும்பல. ஆனா UAA இத்தோட முடிஞ்சிருச்சுப்பா, இனிமே UAAக்கு ஹோப்பே கிடையாது, ஸ்கோப்பே கிடையாது, அவ்வளவுதான்ப்பா UAA எல்லாம் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த நேரத்துல ஒரு யங்ஸ்டர் வந்து ஐடென்டிஃபை பண்ணி இந்த நாடகத்தை அவர் எழுதி கொடுத்து the play has stood the test of time for 50 whole years. Hats off to Sri Venkat for giving us such an amazing play called Ragasyam Parama Ragasyam. So on behalf of the entire team of actors, we have a small gift that we want to give my father. ரொம்ப நடிக்காததா நேத்து சொன்ன எல்லாம் நடக்க போகுது, பயங்கரமா சீன் போடுறார். A small gift that we are giving my father. I request Chika to do the honors. All of us will join in. அனைவருக்கும் வணக்கம். இங்கிலீஷ்ல there is a saying, men may come and men may go. Men may come and men may go, but I go on forever. அப்படி ஒன்று இருக்கு, which is a line from Tennyson's Brook. அதே மாதிரி men may come and men may go, but this drama goes on forever. There are so many people who have come and gone, but this drama just goes on forever. அதே மாதிரி men may come and men may go in any role, but this man goes on forever in the same role. So அதோட டெஃபினேஷனே மகேந்திரா அண்ட் ரகசியம் பரம ரகசியம் தான். It's a great achievement. எல்லாரும் சொல்லியாச்சு ஏற்கனவே. I don't know whether this can be it's probably it is an achievement in the world that one man has done the role of the same role for 50 years as a 25-year boy continuing for 50 years. அப்போ அவரோட வயசு இப்போ என்ன சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பட் 50 years பண்ணியிருக்காரு. அது என்னன்னா அதை பண்றதுக்கு ரொம்ப தைரியம் வேணும். ஃபர்ஸ்ட் தைரியம் எப்படி வருதா? பிகாஸ் ஆஃப் யூ பீப்புள், யூ ஆர் given him the encouragement, you have given him the support, you have accepted, and he is looking like that only. That is another big thing. It is not as if he is doing something very special. ஹெவியா உங்களுக்கு மேக்கப் எல்லாம் ஸ்பெஷல் மேக்கப் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இன்ஃபேக்ட் நம்ம சொல்லி தான் இன்னும் கொஞ்சம் அவனை யங்காக்க வேண்டியிருக்கு, இப்படி பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இட்ஸ் a great achievement, it's a great day for the troupe who have done a play for 50 years. First, congratulations and thanks to Mr. ARS for having produced or done such a wonderful script. Actually, இதுல உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு தெரியுமோ எனக்கு தெரியல. What you are seeing now is only the first half of the play. This is only the first half of the play that you are watching. There is a second half where the father will come back as a doctor and take revenge on all the 4 people who betrayed him.
அந்த செகண்ட் ஹாஃப் போடுறதுக்கே இப்போ டைம் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் ஆகி போச்சுன்னு நினைக்கிறேன். We have convinced ourselves that first half is good enough, and we have brought it to some close by doing some funny thing in the end. So that is the thing. But importantly, it's a great achievement for Mahendra and for the troupe. We are very glad to be part of it, and congratulations to him, to the troupe, to Mr. ARS, of course, Mr. YGP, who was the person who produced the play, and all the people who were associated with it at the time. Venkat. See, Venkat he came at a very tricky time when a great writer called Modi, who had done 4 successful plays, all under the tutelage of Mr. ARS. Super plays பண்ணிட்டு போயிட்டு வரும்போது he stepping into very large shoes. That he managed to stay there and make it a big success. அவருக்கு பெரிய thanks சொல்லணும், அவருக்கு congratulations சொல்லணும். And to the entire group which did it all these years, I have been part of it many times in different roles, but I am very glad to have been part of it. So congratulations to all the people here, particularly to YG Mahendra. Thank you. Dear friends, நான் என்ன பேசுறேன்னு தெரியல எனக்கு. எல்லாரும் எல்லாம் பேசுறாங்க. ரவி இதெல்லாம் சொன்னா அவன்கிட்ட. சுதா என்ன சுதா நீங்க ஸ்டேஜ்ல நீ நடிச்சிருக்காங்க சுதா, டேய் நான் 75 நடிச்சிட்டு இருக்கேன்டா அப்படின்ற காதுட்டு ஸோ அந்த மாதிரி. ஸோ I mean, congrats, YG Mahendra, because as everybody said, 50 years of the same play. See, நான் வேற மாதிரி பார்க்கிறேன். I'll be very honest. First எனக்கு YG Mahendra எப்படி தெரிஞ்ச இந்த நாடகம் கிட்டலாம் விடுங்க. நான் கிரிக்கெட்டரா பேசுறேன். நான் அந்த காலத்துல ஒரு கிரிக்கெட் ஃபேனா 69-70 ஆஸ்திரேலியா சீரிஸ், 72-73 இங்கிலாந்து சீரிஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப விஸ்வநாதோட கிரேட் 75 பத்தி செலிபிரேட் பண்ணாங்களே போன வாரம். இதெல்லாம் நடந்துச்சு. அதெல்லாம் நாங்க ஏ ஸ்டாண்ட் ஓட்டுறோமா டங்கு சிக்கு டங்கு சிக்கு டங்கு சிக்கு டங்கு சிக்கு டங்கு சிக்கு ட்ரம்ஸ் ஆச்சுன்னு. அதுதான் YG Mahendra. அவன் மேட்சுக்கு டெஸ்ட் மேட்ச் வந்தாங்கன்னா அந்த டெஸ்ட் மேட்ச் கலக்கிடுவான் ஏ ஸ்டாண்ட் உட்காந்து. இவனும் சரி இவனோட கேங் ராஜேந்திரா அவன் கேங்ல இருப்பான். டங்கு ஒரு 4 ஆக்ஷா போடும். அந்த எஸ்பெஷலி பிஎஸ் சந்திரசேகர் 4 போலிங் போட வச்சு டங்கு சிக்கு டங்கு சிக்கு டங்கு சிக்கு டங்கு டங்கு சிக்கு டங்கு விக்கெட் அப்படின்னு வாங்க போட்டு ஒரு 6 4 அப்படின்னு வாங்க போட்டு. So that is the way I started watching cricket. See, நான் playing cricket பத்தியே பேசுறேன், நான் சொல்றது watching cricket. So that is how I know YG Mahendra. எனக்கு அப்படிதான் அந்த YG Mahendra ஒருத்தர் இருக்கான்னு தெரியும் எனக்கு. So அதுக்கப்புறம் தான் யாரா இவனா பாஸ்தாரி சார், அந்த பாஸ்தாரி இவன் அப்பா இவனுக்கு மேல வருது, டே வாடா எப்படி இருக்க வாடா உட்காரா அப்படின்னு வருது. அவர் வீடு போனா உட்காரு வாடா எப்படி இருக்க, அவர் பழம் ஜல்பா ஒயிட் ஹேர் போட்டு ஜல்பா போட்டு இருப்பாரு. அவரு YGP மிஸ்டர் YGP. இவன் அம்மா வேற வேலை இல்லை, மிஸ்ஸஸ் YGP. நமக்கு நடுக்கும் அவங்களை போய் பார்த்தாங்களா அந்த. பட் அவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஒரு பையன் தான் பிரமாதம். See, honestly, I was just thinking, என்னடா இது ஒரு மனுஷன் ஒரே பிளே 50 வருஷம் ரவி சொன்ன மாதிரி 25 வயசுலயும் 25 year old அதே மாதிரி நடிச்சிருக்கான், 75 வயசுல அதே மாதிரி நடிக்கிறான். And அந்த drama keeps going on. And let me be very honest, dear friends, எப்படின்னா இந்த ஸ்டேஜ் பிளே இன்னும் லைவா வச்சிருக்காங்க மகேந்திரா மாதிரி ஆடுங்கலாம். That is the most important thing. See, ஸ்டேஜ் பிளேல நிறைய பேர் சினிமாக்கு வந்திருக்கா. இப்ப இந்த ஸ்டேஜ் பிளேவே ஒரு மாதிரி நல்லிப்பை ஆயிட்டு. அதுலயும் அந்த காம்படிஷன் அந்த டெலிவிஷன் ஒரு சைட்ல, டெலிவிஷன் பிளேஸ் ஒன்று இருக்கு, இந்த டெய்லி சீரியல் ஒன்று ஓடுது ஒரு சைட்ல, இன்னும் சில சினிமான்னு ஒன்று போடுது, ஓடிடின்னு விட்டு அந்த சினிமா எதனால பாத்துருங்க. அந்த காம்படிஷன் சர்வே மகேந்திரா நீ பிஸ்தா மச்சான் ஒரு சொல்லணும், நிஜமா பிஸ்தாதான் நீ. இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இருக்கிற சமயத்துல அண்ட் ஸ்டேஜ்ல மறக்காதீங்க எப்படின்னா, இது நம்ம வெள்ளை சொல்லலாம், அந்த மேட்ச் சிக்கன் போட்டு கச்ச காலி நீங்க. அதே மாதிரி ஒரு ஸ்லிப் பண்ணாங்க ஒரு பண்ணாங்க கடைசி என்று சொன்னாங்க போன் பண்ணி, திராட்சிகா நீ ஆகணும், கடைசி 20 நிமிஷம் பிளே பார்த்து ஆகணும், கடைசி 20 நிமிஷம் ஆகுது. இந்த கடைசி 20 ஃபாதர் அரசு அதெல்லாம் பார்த்து ரவிலாம் அரசு அதெல்லாம் பார்த்து நான் இப்பதான் அவர் ஃபாதர் இப்படி இப்படின்னா அந்த ஸ்பான்டனிட்டி வரணும். ஒரு ஸ்டேஜ் இதெல்லாம் பண்ணுனா ஸ்பான்டனிட்டி ஒரு டக்குன்னு ஒரு ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் வரும். அந்த சைடுல ஒரு ஃபாஸ்ட் பவுலர் போல டக்குன்னு குண்டப்பா விஷயம் மாதிரி ஒரு ஸ்கொயர் பண்ணி ஆடுறோம். அது பண்றானா மகேந்திரா பண்ணிட்டு இருக்கா ஸ்டேஜ்ல. அதனாலதான் 50 எல்லாம் பண்ணிட முடியும். நான் தான் கூப்பிடுறேன், அவருக்கு நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா அதான் so fantastic Mahendra, hats off to you, because இது பண்றது I think it is the blood. I thanks to YG Pathsadi and his blessings. Let me be very honest with you. He was a great man, a jolly மனுஷன் அவரு. அதே மாதிரி சரி ராஜேந்திர வேற ஃபீல்ட்ல போறாங்க. இந்த ஃபீல்ட்ல பண்றான்றது பெரிய விஷயம்.
and definitely ARS sir உங்கள பார்க்கல great great to see you today. அவர் சினிமாலாம் பார்த்திருக்கேன். சுரேஷ் கிருஷ்ணா பாஷா நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்னா பாருங்க. அவர்ட்ட சொன்னேன் சார் நீங்க ஒரு தடவை பார்த்திருக்கேன் நான் 100 தடவை பார்த்தேன் பாஷாவை. நான் பாஷா 300 வாட்டி பார்த்திருக்கேன் நான். நீங்க ஒரு வாட்டி தான் சார் நீங்க பார்த்திருக்கீங்க நான் 100 வாட்டி பார்த்திருக்கேன் அப்படின்னு அவன் சிரிச்சேன் தான். காத்தாடி ராமூர்த்தி அவர் பேசுறத பார்த்திருக்கேன். சச்சு இருந்தா அவ பார்த்தாங்க. சவாலா அவங்க சொல்லுமா அவள பத்தாசு வந்து பாரு அது பத்தாசு போய் டக்கரா இருக்காங்க. அவர்கிட்ட சொன்னேன் என்ன மேடம் இன்னும் டக்கரா இருக்கீங்க அப்படின்னு. ஒரு 80 வயசு அப்படி 20 வயசு மாதிரி டக்கரா இருக்காங்க பாருங்க பத்மாசு முருகன். சோ ஹேட்ஸ் ஆஃப் லதா ரஜினி லதா வந்தா லதா சவுண்ட் போயிட்டாங்க. எங்க வந்தாங்க ஓடிவிடா. சோ இவ காலகாலா இருக்காரு சுதா ட்ராயிங் ரொம்ப ஆன்மீகம் அப்படி பொழியுது. சுதா வாட்ஸ்அப்ல இருந்து டெய்லி கலக்காதான் 10 போடு இந்த பாட்டு இந்த ஸ்லோகத்தை கேளுங்கள் அதை பண்ணுங்கள் இதை கேளுங்கள் இந்த கோவிலுக்கு போனால் உடனே நடக்கும் அப்படி இப்படி போட்டு டமா டிமி வாட்ஸ்அப் அடிப்பாங்க. சரி 10 நாளைக்கு நான் அவளோட ரிப்ளை போட அனுப்புவேன் அவளுக்கு. ஏன்னா இவ அடிக்க ஸ்டேஜ் அடிக்க முடியாது. சோ இந்த மாதிரி சில பேர் வாட்ஸ்அப்ல வெட்டியா இருக்கிறவங்க சுதா ஒண்ணு ஆக்சுவலா போட்டு அடிச்சு தள்ளுங்க. சரி நாளைக்கு என்ன போறேன் நாளைக்கு பாரு அப்படின்ற வெரி குட். ஆனா பாவம் வைஜி மகேந்திரா கிட்ட வந்து ஒரு 3 மாசம் முன்னாடி ரிக்வெஸ்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் 18th வச்சுக்கிட்டு இருந்தான். நான் 18th ஊர்ல இருக்க மாட்டேன் மகேந்திரா சொன்னேன். எனக்கு பாவம் 19th மாத்தினா தேங்க்யூ மகேந்திரா உனக்கு தான் ரூம்ல இருந்து நேற்று ஓடி வந்துட்டு இன்னைக்கு கல்யாணம் போயிட்டு இவன் சொன்னா நீ என்ன வேணா பண்றே நீ டிம்கி கொடுக்க கூடாது. நான் டிம்கியே கொடுக்க மாட்டேன் ப்ராமிஸ் யூ அப்படின்னு. பட் ஹேட்ஸ் ஆஃப் யூ மகேந்திரா மேரி கீப் கோயிங் அண்ட் ட்ரூத் ஆஃப் பீப்பிள். ரவி எங்க வா மதுவா. சோ இவருக்காக இவ வந்து கில்லடி வேர்ல்ட் கப் எஜுகேஷன் பின்னாடி ஓடி வருவார். இவ கில்லடிச்சா நம்மள சாப்பிட்டு கூட எல்லாரையும் போட்டுவேன் மது. பட் நீ கரெக்டா சொன்ன. அவன் ரவி எங்க போட்டானா சரி விட்டுறேன். So good. I'm very happy that as a family they're doing well, which is very important. As a family இருக்கிறதா தான் most important மகேந்திரா. And stage playல நீங்க எல்லாம் நிறைய ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தேன். Please all of you continue. இல்லனா அந்த ஸ்டேஜ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டேஜ் பிளேன்றது இது எப்படின்னா கிரிக்கெட் சொல்ல போனா அந்த ரஞ்சி டிராபி அந்த டுலிப் டிராபி மாதிரி தான் உங்களோட ஸ்டேஜ் பிளேன்றது. அந்த லெவல்ல என்ன ஆரம்பிக்கணும். இல்ல ரஞ்சி டிராபி எல்லாம் மறந்துடுவாங்க. இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா எல்லாம் சொல்றாங்க ஒரு சுத்தி போயிட்டு எல்லா கண்டிஷன்ஸ் ரஞ்சி டிராபி டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடி ஆகணும் அப்படி இப்படின்னு ரூல்ஸ் போடுறாங்கல்ல அந்த மாதிரி தான் ஸ்டேஜ் பிளேன்றது. இங்கே தான் உங்களுக்கு டேலண்ட் வரும். இங்கே என்ன பெரிய ஆர்டிஸ்ட் வருவா. இங்க என்ன பெரிய பெரிய ஆக்டர்ஸ் வருவா. சோ அந்த ஸ்டேஜ் பிளே உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் யாரெல்லாம் இப்ப கொடுத்தோம் எவ்வளவு பேர் அவார்ட் வாங்கினீங்க யாருக்கும் தெரியாது. எல்லாம் நீங்க தான் கண்டினியூ பண்ணுவோம். வைஜி மகேந்திரா irrespective வைஜி மகேந்திரா நோ வைஜி மகேந்திரா சுதா நோ மை சுதா மதுவந்தி நோ மதுவந்தி you all should continue a tradition. What ARS has started and given to Mahindra, all of you should continue. That's all I would say. Well done Mahindra. God bless you. Good luck. Jolly machani. இப்பதான் இருக்கணும். லைஃப் ஜாலி பிஜி பாரு அவ்வளவுதான் நீ போட்டு. பட் ஸ்டில் நம்ம வைஜி மகேந்திரா யாருன்னா டங்கு சிக்கு டங்கு சிக்கு டங்கு சிக்கு டங்கு சிக்கு டங்கு சிக்கு டங்கு சிக்கு அந்த டான்ஸ் தான். இந்த இப்ப உங்களுக்கு நிறைய வாட்ஸ்அப்ல பாத்துட்டீங்களா. இப்ப ரீசெண்டா இந்த குண்டப்பா விஷயம் 97 நாட் அவுட் பத்தி ஒரு புதுசா பத்தி பாத்தீங்களா அது அன்னைக்கு பாத்தீங்களா. இப்ப ஒரு வாரம் என்ன இது சொல்லு they celebrated 50 years of Gundappa Vishwanath great 97 not out in Chennai. The test match was Madras test match against West Indies. The great West Indies team Richards, Clive Lloyd எல்லாம் இருந்தாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம வைஜி மகேந்திராவை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். what a strange coincidence. அந்த மேட்ச் வைஜி மகேந்திரா என்ன பண்ணினா நாடகம் போடல டங்கு சிக்கு டங்கு சிக்கு டங்கு சிக்கு டங்கு சிக்கு. விலாக் மகேந்திரா God bless you. சுதா all the best சுதா. நீ அடிச்சு தரு சுதா கவலைப்படாத. உன்னோட வாட்ஸ்அப்ல போட்டு அடிச்சு தருது கவலைப்படாத. இவன் ஆக்சுவலா என்னோட நீஸ் தெரியுமா உங்களுக்கு. இவன் நீஸ் இவன் மாமான்னு கூப்பிடணும். போனா கொஞ்சம் விட்டு கொடுக்குறாங்க. ஆல் தி பெஸ்ட் மது. அவன் ராஜி ஆல் தி பெஸ்ட் சொல்லி போடுங்க இல்லையா. சரி விட்டுரு. ஓகே.